இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த வேத தியான நேரத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தேவ ஆவியானவர் நம்மோடு வந்து நம்மளை போதித்து நடத்தும்படியாக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் உமது வேதத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மிகுந்த சமாதானத்தோடு நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் வாரும், எங்களை போதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ஒவ்வொருவரையும் அவருக்குள் தேறின ஒரு மனுஷனாக மாற்றுவதற்காக அவர் உலகத்தில் வந்தார் என்று போன வாரத்தில் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கொலோசியர் 1:28 வசனத்தை நாம் தியானத்திற்கு ஒரு திறவுகோல் வசனமாக நாம் எடுத்திருக்கிறோம். வாசிக்கிறேன். எந்த மனுஷனையும், கொலோசியர் 1:28, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, ஒரு மனிதனை தேறினவனாக பரிபூரணப்பட்டவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இதற்காக நாங்கள் போராடி பிரயாசப்படுகிறோம் என்று அங்கே பவுல் அடிகளார் சொல்கிறார். எந்த மனுஷனையும் தேறினவனாக மாற்ற என்ன சொல்கிறார்? அவரையே அறிவித்து. நாம் கடந்த வாரம் 1 கொரிந்தியர் 1 22-23 அவரையே அறிவித்து இயேசு கிறிஸ்து எப்படி அறிவிக்கப்பட்டார் பரிசுத்த பவுலால் என்பதை அங்கே எழுத பாருங்க. அப்போஸ்தலர்கள் இப்படி அறிவித்தார்களாம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ, அவர்கள் அடையாளங்களையும் ஞானத்தையும் அற்புதங்களையும் தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அருமையானவர்களே, எந்த மனிதனையும் தேறினவனாக மாறுவதற்கு நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை என்ன பாருங்க. இது கடந்த வாரம் தியானித்தோம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக
வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் தீர்மானித்திருந்தேன். எனவே அவரையே அறிவிக்கிறோம். புத்திமதிகள், கடந்த வாரம் அநேக புத்திமதிகளை தியானித்தோம். உபதேசங்கள், டாக்டரின் உபதேசங்களை நாங்கள் சொல்லுகிறோம். இதற்கென்றால் நீங்கள் தேறினவனாக மாற வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக மாற வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷ நாட்களில், ஊழிய நாட்களில் சொன்னார், பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க வேண்டும். அதை நிறைவேற்றவே யோவான் 10:10 சொல்றாரு. எல்லாருக்கும் தெரியும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஒரு மனிதன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காகவே நமது கரங்களில் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் என்று கடந்த வாரம் தியானித்தோம். நம்மை பூரண மனிதனாக தீர்மானமாக மாற்றுவதற்கு இந்த வேத புத்தகம் நமக்கு ஆதாரமாக, நமக்கு உணவாக அமைகிறது. எனவே இந்த வேத வசனத்தில் இந்த 3 காரியங்களை நாம் தியானித்து அந்த வசனங்கள் நம்மளை உயிர்ப்பிக்கும் போது, இது சாதாரண வார்த்தை கிடையாது, ஜீவனுள்ள வார்த்தைகள். உலர்ந்த எலும்புகளை மாபெரும் சேனைகளாக எழுப்பிய தேவனுடைய வசனங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ நம்மளை பூர்ண மனிதனாக, ஒரு நிறைவுள்ள மனிதனாக மாற்றுவதற்கு இந்த கொரிந்தியர் நிருபத்தில் இந்த 3 காரியங்களை எழுதுவதை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புத்தகத்தை மட்டும் நான் தியானிக்க போறோம். அது எப்படியெல்லாம் அவர் அறிவிக்கப்படுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எப்படியெல்லாம் அறிவிக்கப்படுகிறார், என்ன புத்திமதிகளை நமக்கு கொடுக்கிறார், என்ன உபதேசங்கள். கடந்த வாரம் தியானித்தோம். இந்த 3ம் இணைந்து இருந்தால்தான் நாம் தேர்ந்தவனாக மாற முடியும். கடந்த வாரம் அதை நாம் ஆழமாக தியானித்தோம். எனவே நாம் தியானத்திற்கு கடந்து செல்வோம். எனக்கு அருமையானவர்களே, பூரணமாக தேறியவன் என்று சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஒரு பூரணமடைந்த நிலையை நாம் வாசிக்கிறோம். கொரிந்திய சபைக்கு இந்த 3 காரியங்களை, அவரை குறித்த அறிவிப்பு, புத்திமதிகள், உபதேசங்கள் சொல்லி கடைசியாக என்ன சொல்ல பாருங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கடைசியாக, சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். ஒரு தேறின நிலை, ஒரு பூரணப்பட்ட நிலை என்பது இந்த வசனத்தில் தெளிவாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த நிலைக்கு வர வேண்டும். சந்தோஷமாக இருக்க வேண்டும், நற்செய்தி பொருந்தினவர்களாக காணப்பட வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும், ஏக சிந்தையாய் காணப்பட வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். இதற்காகவே என்னையும் உங்களையும் விசேஷித்த பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். எனவே இந்த நிலைக்கு வரும்படியாகத்தான் இந்த தியானத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி அறிவிக்கப்படுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 2:16. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? நல்லா கவனிக்கணும். அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டோ இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அறிவிக்கப்படுகிறார் என்றால், அவருடைய சிந்தையை நமக்கு கொடுக்கிறவராக அறிவிக்கப்படுகிறார். அங்க என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, பவுல் அவர் சிந்தையை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லிவிட்டு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டோ இருக்கிறது. அவர் சிந்தையை கொடுத்திருக்கிறார், அவர் சிந்தையை உண்டாக்கி இருக்கிறார். அது அந்த 12ஆம் வசனத்தில் பாருங்க. 12ல் நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்போ இன்னைக்கு என்ன தியானிக்கும்? அவர் எப்படி அறிவிக்கப்படுகிறார் என்றால், அவர் சிந்தையை நமக்கு கொடுக்கிறவராக, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய சிந்தை ஒரு தியாக சிந்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் அடிகளார் எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, சிந்தை என்று போடல, சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. என்ன சிந்தை? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லிட்டு என்ன சொல்ல இருப்பாங்க? மரணபரியந்தமும் சிலுவையில் தன்னை தாழ்த்தினார். அந்த சிந்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கிறார். சகரியா 9:9 அதான் வாசிக்கிறோம். சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூரு, கம்பீரத்தை பாடு, உன் ராஜா வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் தாழ்மை உள்ளவருமாக கழுதை மேலும் கழுதை குட்டி மேலும் வருகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்தவுடன் அந்த தாழ்மையான சிந்தை நம்மளை ஆட்கொள்கிறது. இயேசு அப்படி அறிவிக்கப்படுகிறார். இந்த தியானத்தில் நீங்க கவனமாக இருக்கணும். நாம் இன்னைக்கு தேர்ச்சி அடையாத நிலையில் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நிறைவு உள்ள பூரணப்பட்ட கிறிஸ்தவர்களாக இல்லை. நாம் தேர்வு நிலைக்கு வர வேண்டும் என்றால் அவர் சிந்தையை நமக்கு தருகிறவராக, தியாக சிந்தை. திரளான ஜனங்களை பார்க்கும் பொழுது மனதுருகி மேய்ப்பதில்லாத தொய்து போல ஜனங்களை பார்த்து மனதுருகி அறுவடை எஜமான் ஆட்களை எழுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகி அவர்களை சுஸ்தப்படுத்தினார். அங்கே ஒரே வாலிபனை படையில் கொண்டு வருகிறாங்க. மனதுருகி அழாதே என்று சொன்னார். அப்ப அந்த சிந்தை நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். அவருடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. உலக சிந்தைகளால், உலக ஆவியினால் நாம் நடத்தப்படுவோமானால் அது ஆபத்தான விளைவை கொடுக்கும். அவருடைய சிந்தை வந்துவிட்டால் நம்முடைய நிலையே மாறும். வாழ்க்கை ஸ்டைல், வாழ்க்கை நிலையே மாறும்.
அதைத்தான் அந்த அவர் சிந்தையை கொடுக்கிறவர் என்று அறிவிக்கப்படுகிறார். நான் கடந்த வாரம் சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. இயேசு அதை கொடுக்காரு, இதை கொடுக்காரு. இந்த அறிவிப்பு தான் இன்னைக்கு தவறான வழியில் நம்ம கொண்டு போகுது. ஆமென். மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், கூட கொடுக்கப்படும் இந்த காரியங்களை தான் கொடுக்கிறார் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் சிந்தையை கேட்கிறவன் யார்? அவரே பாக்கியவான். ஆண்டவரே, உம்முடைய சிந்தை என்னை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய சிந்தை என்னை ஆட்கொள்ளட்டும். அங்கே லூக்கா 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த பட்ட எருசலேம் நகரத்தை கடந்து செல்லும் பொழுது கண்ணீர் விட்டார். இந்த பட்டணத்தை பார்க்கும் பொழுது பவுல் எழுதினாரு, அப்போஸ்தலர் 17-16 அத்தனை பட்டணத்தில் சக ஊழியர்களுக்காக காத்திருக்கும் பொழுது அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருப்பதை பார்த்து வைராக்கியம் கொண்டு என்ன செய்ய முடியும் பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்துக்கு என்ன செய்ய முடியும்? இது அவருடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இப்ப இந்த கரோனா பாதிப்பால உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது, வறுமையிலும் கஷ்டத்திலையும். நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் எப்படி செயல்படுவோம்? அவர் அன்னைக்கு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்ட தேவன், மனதுருகிய தேவன். இன்னைக்கு நாம் இந்த உலகத்தை பார்த்து அவருடைய சிந்தை நமக்கு இருக்குமானால் எப்படி செயல்படுவோம்? நானே பரிகாரி என்று சொன்னீர் ஆண்டவரே, இந்த கரோனா வியாதிக்கு நீர் பரிகாரி என்று இந்த ஜனங்களுக்கு நீர் வெளிப்படுத்த மாட்டீரா? யார் அப்படி ஜெபத்தை செய்கிறாங்க? மோஸ்டி நாட்கள்ல வனாந்திரத்தில் நானே பரிகாரியான கர்த்தர், அவர் தான் பரிகாரி, வேற வழி கிடையாது. கரோனாவை போக்குவதற்கு வேற வழி கிடையாது. இயேசுதான் பரிகாரி என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாரம் இருக்குமானால் அவனுக்குள் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை காணப்படும். ஆமென், அல்லேலூயா. எனவே அவருடைய சிந்தை நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். அதை கொடுக்கிறவராக வெளிப்படுத்தப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. அவருடைய சிந்தை ஒருவனை கேடுகோடுள்ள உலகத்திலிருந்து எடுத்து ரட்சிப்புக்கு ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதல்ல அவர் செய்த வேலை அவருடைய சிந்தை. அதான் சொல்ல நாவியை வைப்பே. அந்த சிந்தையை, ஆமென், அல்லேலூயா, அவருடைய சித்தத்தை, மீட்பின் திட்டத்தை அறிவிக்கவே அவருடைய சிந்தை, அவருடைய மீட்பின் திட்டம், ரட்சிப்பின் திட்டம், அவர் சித்தம், அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற சித்தம், இந்த சிந்தையை ஒருவனுக்குள் அவர் வைக்க விரும்புகிறார். எனவேதான் பேதுரு எழுதுகிறாரு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக, ராஜரிய ஆசாரிய கூட்டங்களாக நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சிந்தையை வைத்திருக்காரு. அந்த வசனம் நல்லா கவனிக்கணும். அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இன்னைக்கு நம்ம அவர் சிந்தையை நாம் அவரிடம் எதிர்பார்க்கிறதுனால அந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்றால், புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களுக்கு உதவி செய்யும் கூட்டமாக. நல்ல கவனிக்கணும். ஏன் நம்ம இந்தியாவில் சுவிசேஷம் இந்த அளவு பின்தங்கி இருக்கிறது என்றால், அவர் சிந்தையை நாம் அறிவில்லை, சரியாக அறிவில்லை. புண்ணியங்களை அறிவிப்பதற்காக, ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வருவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் புண்ணியங்களை அறிவிப்பவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக. உதவி செய்ய வேண்டாம், புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாவும் அறிக்கையிட வேண்டும்.
இத்தனை மிஷினரிகளை தாங்குறோம், இத்தனை ஊழியர்களை தாங்குறோம், இவ்வளவு காணிக்கை கொடுக்கிறது தேவனுக்கு வேண்டாம். உன்னுடைய காணிக்கை தேவையில்லை, நீ தேவனுக்கு தேவை. காரணம் அவர் சிந்தையை உனக்குள் வைத்திருக்கிறார், சிந்தையை உனக்குள் கொடுக்கிறவராக வேதத்தில் அறிவிக்கப்படுகிறார். அந்த அறிவிப்பை இன்று நாம் சொல்ல தவறுகிறோம். எனவே நாம் தேர்ந்த நிலைக்கு மாறுவதில்லை. கடந்த வாரம் தியானித்தோம், அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 22-23 அறிவிக்கப்பட்டார். இன்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவருடைய சிந்தையை நமக்குள் உண்டு பண்ணுகிறவர் என்று அறிவிக்கப்பட்டார். இந்த அறிவிப்பு நம்மை மாற்றும். கொஞ்சம் வேத வசனங்களை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். வசனங்களை உட்கொள்ளும் பொழுது அது நம்ம இருதயத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று இறைமையா புத்தகத்தை வாசிக்கிறோம். பெரியா பட்டணத்தார்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததனால நற்குணசாலிகளாக காணப்பட்டார்கள். அப்போ இந்த கருமையானவர்களே, இந்த சிந்தையை அறிவிப்போராக இயேசு வெளிப்படுத்தப்பட்டார். நம்ம அந்த சிந்தையை அவற்றை கேட்டிருக்கோம். ஆண்டவரே, உமது சிந்தை என்னை ஆட்கொள்ளட்டும். அது அந்த சிந்தை இல்லாதனால்தான் இந்த உலகத்தின் சிந்தை நம்மளை ஆட்கொள்கிறது. ஆமீன். நம்முடைய கேடுபாடுகளுக்கு காரணம் அவருடைய சிந்தையால் நிரப்பப்படாதனால, உலக சிந்தைகளால் நிரப்பப்பட்டு நாம் இன்னும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக சொல்லுகிறோம், ஆனால் மாம்சத்துக்குரியவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் அவருடைய சிந்தையை நமக்கு உண்டு பண்ணுகிறவர் என்று தேவனை அறிந்து நாம் அவர் சிந்தையை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக புத்திமதிகள். கடந்த வாரம் தியானித்தோம், நாம் உலகத்தோடு கலந்திருக்க கூடாது என்ற புத்திமதியை தியானித்தோம். இன்று என்ன புத்திமதி என்றால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு புத்திமதி சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனத்தில், சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசுவோம், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். வசனத்தை கவனிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிந்தையை கொடுக்கிறவர் என்று அறிவிக்கப்பட்டார். இங்க என்ன புத்தி சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த புத்தி சொல்லுகிறேன், பிரிவினைகள் இல்லாத ஒருமைப்பாடு. இது ஒரு புத்திமதி. இந்த புத்திமதியை கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? நீங்கள் ஒரே காரியத்தை பேசுவோம், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும். இன்னைக்கு நமக்குள்ள நம்ம எல்லாம் ஒரே ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம், ஒரே கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரத்தின் உறுப்புகளாக இருக்கிறோம் என்று பெரிய பெரிய தியானம் பண்றோம், பெரிய பெரிய மாலை பிரசங்க கேட்கிறோம். ஆனா காணப்படுவது பிரிவினைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, தனக்குத்தான் விரோதமாக இருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. சீசருடைய மனதை பார்த்தாங்க, அவர் மனதை புரிஞ்சுக்கிட்டாரு. இவங்க யார் பெரியவன்ட்டு சண்டை போட வந்தாங்க. அதை அறிந்து அவர் சொன்னாரு, தனக்குத்தான் விரோதமாக பிரிந்திருக்க எந்த ராஜ்யமும் நிலை நிற்க மாட்டாது. இன்னைக்கு அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் கூட தடுமாடிக்கிட்டு இருக்குது. காரணம் நானும் நீங்களும். இந்த புத்திமதி நமக்கு பிரசங்கிக்கப்படவில்லை. அதான் பவுல் சொல்வாரு, நான் எதையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இப்படிப்பட்ட புத்திமதிகள் இன்னைக்கு பிரசங்கிப்படுவதில்லை. என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, மீண்டும் வாசிக்க பாருங்க. சகோதரி,
நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எந்த சபையில எந்த போதகர் உங்களுக்கு புத்தி சொல்லியிருக்காரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த புத்திமதி நம்மளை தேறினவனாக மாற்றும். எனவே யோவான் 17:23 இன்னைக்கு இவ்வளவு பிரிவினைகள் இருந்தாலும் நம்ம சமாளிச்சு ஏன் போறோம் தெரியுமா? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து நமக்காக ஒரு ஜெபம் பண்ணார். நம்முடைய பிரிவினைகள் நிறைந்த கிறிஸ்தவ உலகத்திற்கு ஒரு ஜெபம் பண்ணார். என்ன பண்ணார் பாருங்க, 23ஆம் வசனத்துல யோவான் 17:23, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறதை போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீ என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். உலகம் அறியும்படிக்கு நம்முடைய ஒருமைப்பாட்டை உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் உலகம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எப்படி ஒருமைப்பாட்டில் இருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்ற பாருங்க, அவர்களை ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த சபையில் வந்து மக்கள்கிட்ட பேச வரார். அப்ப என்ன சொல்ல பாருங்க, சகோதரி, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று பேச பார்த்தாரு. ஆனால் இன்னும் மாம்சத்துக்குரிய பிள்ளைகளாக குழந்தைகளாக காணப்படுகிறார்கள். நீங்கள் பலன் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். ஒரு தேர்ந்த நிலை இல்லை. காரணம், அந்த புத்திமதி சொல்லப்படவில்லை. எத்தனையோ வசனங்களை வச்சு பேசுறோம், எத்தனையோ வசனங்களை செய்தி கேட்கிறோம். இது சாதாரண புத்திமதி. நம்மை தேறினவனாக மாறுவதற்கு நாம் பிரிவினை இல்லாத ஒரு ஒருமைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற எளிய புத்திமதியை நாம் எடுத்துக்கொள்வதில்லை. அதுதான் நான் சொன்னேன், ஓசியா தீர்க்கன் மூலமா சொல்றாரு, என் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களை அந்நிய காரியமாக. இதெல்லாம் யாருக்கோ? நமக்கு ஒன்று நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ செழிப்பாக இருப்பாய். இந்த வார்த்தைகள் தான் நமக்கு எடுக்கிறோம் தவிர இந்த பிரிவினை இல்லாத ஒருமைப்பாட்டுக்குள்ள புத்திமதியை இன்னும் வாசிக்கிறோம். கொலோசியர்ல அந்த ஒருமைப்பாட்டுக்கு என்ன அருமையான புத்திமதி பாருங்க. வாசிப்போம். கொலோசியர்ல அந்த ஒருமைப்பாடு எப்படி வரும் என்று கொலோசியர்ல ஆவியானவர் சொல்வதை வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருமைப்பாட்டுக்கு என்ன புத்திமதி பார்த்தீங்களா? ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். எல்லாருக்கும் இருக்கும், ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை இருக்கும். நாம் தீர்ந்தவனாக மாற வேண்டும் என்றால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அதான் முக்கியமான காரியம். எல்லா மதமும் மார்க்கமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எல்லா மதங்களும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுது. ஆனால் நம்முடைய வேத புத்தகம் தான் கிறிஸ்து மன்னித்தது போல. அருமையா சொல்லப்படுது பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திப்போம். கிறிஸ்து மன்னித்தது போல. நான் அடிக்கடி சொல்லுவேன், மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்காக. இப்ப நான் ஒருத்தரை மன்னிக்காம இருக்கேன். பைபிள் சொல்லலாம், ஐயா போதகரை சொல்லலாம், ஊழியர்கள் சொல்லலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அந்த மனுஷி பண்ண அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு எப்படி அவனை மன்னிக்க முடியும் என்று இன்னைக்கு அநேகரை மன்னிக்காதபடி நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவருக்குரிய வரங்கள்லாம் நிறைய இருக்குது. கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறோம், கர்த்தரோடு முகமுகமாக நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்றோம். ஆனால் இன்னும் மன்னிப்பு இல்ல, மன்னிக்க முடியாதபடி கசப்புகளோடு காணப்படுகிறோம். ஏன் தெரியுமா? இதான் அவன் பண்ண காரியத்துக்கு, அவன் பண்ண அக்கிரமத்துக்கு, துரோகத்துக்கு எப்படி அவனை மன்னிக்க முடியும்? கிறிஸ்து மன்னித்தது போல என்று ஏன் சொல்லுகிறது என்றால், சொல்ல பாருங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து என்ன பார்த்து சொல்றாரு, இந்த குருதாஸ் பண்ணின துரோகத்திற்கு, அநியாயத்திற்கு, பொல்லாப்புக்கு அவனை எப்படி நான் மன்னிக்க முடியும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பாரானால், நான் உங்கள் முன்னிலையில வேத புத்தகத்தோடு நிற்க முடியாது. அத கிறிஸ்து மன்னித்தது போல எந்த நிபந்தனை இல்லாமல் நம்மை மன்னித்தார். ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு யோசிக்கிறோம். இந்த புத்திமதி நம்மை தேர்ந்தவனாக மாற்றும். எனக்கு கடைசியாக உபதேசங்கள், அது முக்கியமான காரியம். அவரை குறித்த அறிவிப்பு, புத்திமதிகள், உபதேசம். கடந்த வாரம் தியானித்தோம், இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறவர் என்று அந்த உபதேசத்தை தியானித்தோம். இன்று இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதி என்பதை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:31 வசனம். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நம்முடைய நீதி. கடந்த வாரம் தியானித்தோம், அவர் நம் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு உயிர்த்தெழுந்ததினால் நாம் அந்த விசுவாசத்தினால் நீதிமானாக மாறியிருக்கிறோம். ஆமீன், அல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் எல்லோரும் 23-24 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். நம்முடைய நீதி இயேசு கிறிஸ்துவே. அவரே நம்மளை, அவர் மீட்பினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். இதைத்தான் பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் எவ்வளவு தெளிவாக எழுதுற பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதுக்கு முன்ன எழுதுகிறாரு, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபைகளை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவ்வளவு நீதிகள் இருந்தும் அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. 9ஆம் வசனத்துல, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. எத்தனையோ அவற்றை நீதிகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டு, அப்படி இருந்தும் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய்
தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருக்க விரும்புகிறேன். இது உபதேசம், இது முக்கியமான உபதேசம். அவரே நமக்கு நீதி. அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம். அவரே நமக்கு நீதியாக கிறிஸ்துவோடு உள்ள ஒரு ஐக்கியம் தான் நீதி. இயேசு கிறிஸ்து நீதியா இருக்காரு, உயிர்த்தெழுந்தார், எனவே நான் நீதிமான் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவரோடு உள்ள ஐக்கியம் நம்மை நீதிமான் என்று காணப்படும். எப்படி நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? சாதாரண சும்மா அவர் நம்மளை தேவன் உயிர்த்தெழுந்தார், எனவே நான் நீதிமான் என்று சொல்லிட்டு இருக்க முடியாது. அவரோடு உள்ள ஐக்கியம், அவரோடு உள்ள ஐக்கியம் நம்மளை நீதிமானாக வெளிப்படுத்தும். கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால், அவருடைய நீதியினால் நான் நீதிமான். என்னுடைய சுய நீதியில் அல்ல. இன்னைக்கு நாம் சுய நீதிகளை ஓடிக்கொண்டிருக்கிறோம், சுய நீதிமான்களாக இருக்கிறோம். நம்முடைய நீதி கொஞ்சம் உள்ள வந்துருது. நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஜெபம், நம்முடைய காரியங்களை கொஞ்சம் உள்ள வந்துருது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பாவிகளில் பிரதான பாவி என்று சொல்ல பாருங்க ஒரு நீதிமான். எனவே இந்த அவருடைய நீதியினால் கிறிஸ்துவை நீதிமானாக்கி இருக்கிறார் என்ற 100க்கு 100 விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் என்ன உலகத்தில் அறிக்கையிட முடியும், முழங்க முடியும் என்கிற ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் ஜெபம் செய்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒரு கிறிஸ்தவனுக்கு முதுகெலும்பை கொடுக்கக்கூடிய வசனம் இது. இன்னைக்கு முதுகெலும்பு இல்லாதனால தான் இன்னைக்கு கூனி குறுகி நம்ம உலகத்தில் காணப்படுகிறோம். என்ன சொல்ல பாருங்க, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டல் செய்கிறவரும் அவரே. யார் நம்மை குற்றப்படுத்த முடியும்? அந்த நம்பிக்கை இருக்குமானால் நாம் தேறின கிறிஸ்தவர்களாக இன்று நாம் உலகத்திற்கு காணப்படுவோம். பிதா பரிபூர்ண சர்க்குணராக இருப்பது போல் நாமும் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அரகரையோடு குறைவுள்ளவர்களாக ஓடிக்கொண்டிருக்க அவருக்கு ஒருபோதும் விருப்பம் கிடையாது. திருடன் திருடவும் கொல்லும் வருகிறான், நானோ அவைகள் பூரணப்பட நிறைப்பட தேவன் வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேறின பிள்ளைகளாக மாற்றவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கார். எனவே இந்த வேத புத்தகத்தில் உள்ள அவர் அறிவிக்கப்படுகிற சிலுவையில் அறையப்பட்டவராக அறிவிக்கிற ஒரு அறிவிப்புகள், புத்திமதிகள், உபதேசங்கள் நம்மை ஒரு பரிபூர்ண நிலைக்கு நிச்சயமாக மாற்றும். இந்த வசனங்களை நாம் இன்னும் தியானிக்க வேண்டும். உங்கள் கையில இந்த குறிப்புகளை கொடுத்திருக்கோம், இந்த பேப்பரை கொடுத்திருக்கிறேன். இந்த வசனங்களை ஒரு சில வசனங்களை தான் சொல்லியிருக்கிறேன். மற்ற வசனங்களையும் நீங்கள் உங்கள் சொந்த வேத புத்தகத்தில் உங்கள் சொந்த கண்களினால் பார்ப்பீர்கள் என்றால் அந்த வசனம் உங்களை பூரணப்படுத்தும், தேறினவனாக மாற்றும். உலர்ந்த எலும்புகளை சேனைகளாக எழுப்பிய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். அப்படி நம்மளை தாழ்த்தி அவர் சமூகத்தில் நாம் ஒப்புக்கொடுப்போம். என்னை தீர்ந்த கிறிஸ்தவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் பரிபூர்ணப்பட்ட பிள்ளையாக என்னை மாற்றும் என்று ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான தியானத்திற்காக
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. எந்த மனிதனையும் தேர்ந்தவனாக நிறுத்துவதற்கு அப்பா இந்த உபதேசங்கள் புத்திமதிகள் இந்த அறிவிப்பை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அந்த வசனங்கள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்கள் அல்ல, அந்த வசனங்களை உட்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீரே மகிழப்படும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.